ஒரு இல்லைங்க ட்ரம்ஸ் மட்டும் அடிச்சிங்கன்னா ஓடியே போயிடுவேன். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். மென்மேலும் நீங்கள் வந்து சிறக்கணும். நீங்கள் சிறுத்துறையில் வந்து நீண்ட காலம் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு தெரியும். நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு வந்து திருப்பு முனையாக அமைக்கும். என்னுடைய வாழ்க்கை சரிங்களா? ராஜ்மோகன் சொன்னார் பேராசிரியர் சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் தாராபுரம் பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் நமது தாராபுரத்தின் மண்ணின் மைந்தர் நடிகருமான பேனாமணி அவர்களின் திரைப்பட விழாவிற்காக வேண்டி அவருக்கு வாழ்த்து தெரிவித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார். அப்படியே மாலை பிடிங்கண்ணா, மாலை பிடிங்க. இங்கே பாருங்க அண்ணா, இங்கே பாருங்க. ஓகேண்ணா. நீங்கள்லாம் மாற்றி போகிறோம். அப்படியே இதோட ஒரு ஃபோட்டோ மாலையோட ஒரு ஃபோட்டோ எல்லாம் நின்றுங்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அவர் வந்து இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளமுங்க நம்ம கிருபா, அதனால் நல்ல ரீச். ஏன்னா இப்போ காட்சி எத்தனை மணிக்கு? 11:30. என் பேர் பேனாமணி. நான் இந்த தாராபுரத்தின் மண்ணின் மைந்தன். இதுவரைக்கும் நிறைய படங்கள் நான் நடிச்சிருந்தாலும் மகாசேனாங்கிற இந்த திரைப்படம் எனக்கு பெரிய திருப்பு முனையாக இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா அந்த படம் அந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த படம் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நிறைய பல காடுகளில் போய் எடுத்தோம். கொல்லிமலை, கூடலூர், சந்தனமலை, ஏற்காடு, வயநாடு, சுல்தான் பத்தேரி, இது மாதிரி நிறைய இடங்களில் போய் ஃபாரஸ்ட்டில் உண்மையிலே நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளேயே வாழ்ந்தோம். இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் டைரக்டர் திரு தினேஷ் கலைச்செல்வனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட்டு சின்ன ஆர்டிஸ்ட்னு அவர் பார்க்கல, ஒவ்வொருத்தருக்கும் தனி முக்கியத்துவம் கொடுத்தாரு. இப்போது ஒரு சிலர் வந்து டைலாக் இல்லை அப்படின்னா, ஏன் இன்னும் டைலாக் பேசல, வா
நீ இந்த டைலாக் பேசு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாரு. இந்த படத்தில் எனக்கு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. யோகி பாபு சார், விமல் சார், இவங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட் நாங்கள் நினச்சி பயந்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்க பழகுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தாங்க. ஆக்ஷன் சொன்னோன்னே அவங்க அப்படியே ஆர்டிஸ்டாக மாறினதை நான் பார்த்தோம். அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். இந்த படத்து மூலமாக நிறைய கற்றுக்கிட்டோம். இந்த படம் கண்டிப்பாக மற்ற படங்கள் மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான படம். விஜய் அப்படிங்கிற யானை முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கு. நீ கண்டிப்பாக பார்க்கணும். கும்கி மாதிரி அந்த மாதிரி கதை இல்லை. யானைன்னு நீங்கள் அப்படி நிற்க வேணாம். யானையும் இதில் ஒரு கேரக்டரு மிக சிறப்பாக வந்திருக்கு. அது இல்லாமல் இன்றைக்கி 12/12 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த இயக்குனர் திரு தினேஷ் கலைச்செல்வனுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஊடக நண்பர்கள், நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மக்களுக்கு இந்த தேட்டரை கொண்டு வந்து அவங்க தேட்டரில் வந்து பார்த்து இந்த ரசிக்கிற மாதிரி பண்ணணும். நிச்சயமாக 100% சொல்கிறோம், நீங்கள் எல்லாரும் விரும்புகிற மாதிரி ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறோம். இதுக்கு பின்னால் அடுத்த பாட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. மக்கள் அனைவரும் எங்கள் மகாசேனா டீமுக்கு ஆதரவு கொடுக்குமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கிறேன். மகாசேனானா யானையை பற்றி மட்டும் இல்லை, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு 3 குழுவுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள். அது இப்போ பின்னி பிணைஞ்ச கதை தனியாக வந்திருக்கு. ஒரு வித்தியாசமான கதை. நிச்சயமாக நீங்கள் ஆடியன்ஸு மக்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த படம். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்.